கயல், இங்க வாயேன். சொல்லுடா. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் லவ் யூ சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்டு பாய் சொல்லுவாங்க. ஆனா நீ ஏன்டி இது எதுவுமே பண்ண மாட்ற? எனக்கு தோணலடா. தோணலையா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நான் போறேன்னா போகும்போது சின்னதா சிரிச்சிட்டு வெக்கப்பட்டுட்டு அதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன். ஆ, நான் ட்ரை பண்றேன்டா. என்ன பண்ற? அதான் அந்த லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்டு டாட்டா சொல்ல, அப்புறம் அந்த வெக்கம் அதுவும் தான். ம். ஏய், என்னடி ஏதோ பண்ணிட்டு இருக்க? ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா? ஏச்சி, நம்ம சீனியர் ரவி இருக்காருல்ல, ஆ, ஆமா. அவருக்கு நான் இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ம். அவர் என்ன பார்த்து அப்படியே சிரிச்சுட்டே போனாரா, ம். எனக்கு வெக்க வெக்கமா வந்துருச்சு. என்னடி புதுசா வெக்கமெல்லாம் படுற? அதானே, அதெல்லாம் பொண்ணுங்களுக்கு தானே வரும், உனக்கு எப்படி வருது? ரவி நல்ல பையன்தான். ம். இதோ பாரு, அவனே ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி நீயே அவனை கூட்டிட்டு ஓடிரு. நான் ஏன் சொல்றேன்னா, உன்ன மாதிரி பொண்ணுக்கெல்லாம் ஒரு பையன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனா எனக்கு ஒரு டவுட், அவன் நிஜமாவே ஓ மூஞ்சிய பார்த்து தான் சிரிச்சிட்டு போனானா? ஆமாண்டா. ஹேய், இந்த மூஞ்ச பார்த்தா எங்கள் கூட தான் சிரிப்பு வரும். அத போய் லவ்னு சீரியஸா எடுத்துக்கிட்டு லூசு. மச்சி மச்சி, நம்ம குடிச்ச ஜூஸ்க்கு அவ தான் காசு கொடுக்கணும். கொஞ்ச நேரம் பேசாம அமைதியாடுறா. கயல், இது நிஜமாவே லவ் தான். என்னடா? ஆமாமா, கன்ஃபார்ம் லவ் தான். ஒரு ஜூஸ் சொல்லிடுமா? அண்ணா, மாதுளை ஜூஸ் ஒண்ணு. ஏய், கையில 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 அங்க ஆப்போசிட்ல இருக்க அந்த அங்கிள பாரு, அவர் உன்னை பார்த்து சிரிக்கிறாரு. அப்ப அதுவும் லவ் தானே? நீ சரி, நீ சரி. விடு கயல், அவங்க கிடக்குறா லூசு. நீ ஒன்னும் கவலைப்படாத, அந்த ராஜாவை எப்படியாவது உங்க கூட நான் சேர்த்து வச்சேன். ஏ ரவிடா. அதான் எவனா இருந்தா நான் அதான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டல. ஜூஸுக்கு மட்டும் காசு கொடுத்துரு. ம். ஏய்,